Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புளியங்காய் இலையிலேயே அதாவது நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்ய போகிறன்றதான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கும்போது நடுவில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை இது எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் சரி இது ரொம்பவும் நல்லது. ப்ளஸ் போன் அதோட ஹெல்த்தும் இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்களும் கூட இது நிறைய எடுத்துக்கலாம். இதில் நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ நான் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன ஃபிஷ்ஷை தான் நான் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. பிகாஸ் இது ரெய்னி சீசன்றனால. ஸோ எனக்கு இந்த மாதிரி பெரிய சைஸில் தான் எனக்கு கிடச்சிது. சரி, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 கப் புளியங்காய் இலை பவுடர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், ஒரு 10 பூண்டு இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் டர்மரிக், உப்பு தேவையான அளவுக்கு. முதல்ல இந்த மாதிரி நறுக்கி வச்சுருந்த இந்த பூண்டை மொத்தத்தையும் இதில் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. இதில் புளியங்காய் இலை பவுடர், அப்புறம் ரெட் சில்லி பவுடர், கொத்து கருவேப்பிலை, ஒரு சும்மா லைட்டாக இது போல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறம் இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் நான் ஆயில் பெருசாக ரொம்ப ஆட் பண்ணல, சும்மா பேருக்கு அப்படி சும்மா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் இது கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த ஃபிஷ்ஷு நல்லா மூழ்கி போகிற அளவுக்கு ஜஸ்ட் நான் கிளறி விட்டுட்டு இப்படி லோ சிம்மில் வச்சுட்டு இதை நான் கேஸ் மேலே இப்படி மூடி போட்டு விட்டுடுறேன். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இப்படி நான் மூடி போட்டு அதுக்கப்புறம் தான் இப்போது நான் ஓப்பன் பண்ணதில் பாருங்கள் தண்ணி அப்படி அப்படியே அங்கங்கே இருக்குது. ஸோ இதை நான் கிளறாமலே மறுபடியும் மூடி போட்டு இன்னும் ஒரு அடுத்த 10 நிமிஷத்துக்கு நான் அப்படியே மூடி போட்டு விட்டுடுவேன். அடுத்த 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், அந்த ஃபிஷ்ஷில் எந்த இடத்துலையுமே சரி தண்ணி இருக்காது, அந்தளவுக்கு ட்ரையாக இருக்கும். ஸோ தீஞ்சிரும் அப்படின்னு நினச்சிடாதீங்க, அது ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம லோ சிம்லேயே வைக்கிறதுனால இது தீஞ்சிராமல் நல்லாவே குக் ஆகிடும். இது கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ப்ராசஸ்ங்க இது. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆக்சுவலி இது ஆந்திராவில் இது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிந்தாக்கு சாப்பலு ஃபிஷ் ஃப்ரை சொல்லுவாங்க. இதில் ரொம்ப லோ ஆயில் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுவோமோ அந்தளவுக்கு இதுக்கு தேவைப்படாது. ப்ளஸ் இந்த புளியங்காய் இலை இந்த நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு சாப்பிடும்போது பாருங்கள் உங்களுக்கு நிறைய இம்யூனிட்டி பவர் நல்லா பூஸ்ட் பண்ணும். ஸோ யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி பவர் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கட்டாயமாக இதை நல்லாவே நீங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நார்மலாக ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு சூப்பராகவும் இருக்கும். ஸோ இது கூட நீங்கள் புளியங்காய் இலையை ஆட் பண்ணுறதுனால ஸோ அந்த நெத்திலி ஃபிஷ் நல்ல புளிப்பாக சுவையாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.